ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம். புதினா புலாவ். ஒரு கட்டு புதினாவை கிள்ளி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ தாளிக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு ஒன்று, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. பச்சை அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன் 2 அழகு. எண்ணெய் தேவையான ஊற்றிடலாம். தாளிக்க வேண்டியதெல்லாம் தட்டில் வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் போட்டுடலாம். அதில் பிரிஞ்சி இலைலாம் எல்லாம் முந்திரி வேணுனாலும் போட்டுக்கலாம், அவங்க விருப்பம்தான். வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே புதினா போட்டு வதக்கிடலாம், உப்பு போட்டுட்டு. புதினா போட்டு வதக்கிட்டு பாதி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைஞ்சி வச்சது எல்லாத்தையும் போட்டுடலாம். தக்காளி, கேரட்டு, வெங்காயம்லாம் இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இதில் மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம், அதனால் அதுக்கு காரத்துக்கு தேவையான எல்லாமே பச்சை மிளகா தான் போடணும். அவங்கவுங்க தேவைக்கு எத்தனை பச்சை மிளகாவோ அதை போட்டுக்கலாம். அரிசியும் போட்டு வதக்கிடலாம். ஸ்கூல் கட்டுறது இருந்தால் நான் பாஸ்மதி அரிசியில் பண்ணிவிடுவேன். மதியானம் லஞ்சுனால சூடாக தளன்னு புதினா புலாவ் கேட்டாங்க, அதனால் பச்சை அரிசியில் பண்ணுறேன். அரிசி போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 அழகு போட்டு 5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். வேறு வரையாக வேணுன்றவங்க 1 டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். 3 விசில் வரட்டும், ஸ்கீம் போன பேர் எடுக்கலாம். இந்த ரெடி ஆயிடுச்சிங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட புதினா புலாவ் வாங்க சாப்பிட்லாம்.